சூப்பரான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பல்லு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, அதில் பாதி இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை பல்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg நண்டை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸியை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பேனில் மாற்றிக்கிறேன். ஃபைனலாக இதில் நல்லா திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம்.